Hello foodies, welcome to Foodie Mom channel. இன்னைக்கு நம்ம ஈஸியான சாக்லேட் புடிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காய்ச்சின பால் ஒரு 1.25 கப் எடுத்துருக்கேன். இதுல யூஸ் பண்றது ஹோல் மில்க். ஹோல் மில்க் தான் எப்போதுமே எந்த டெசர்ட் செய்யறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இது கூட சுகர் சேர்த்துடலாம். 1/2 கப் சுகர் சேர்க்கிறேன். எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் யூஸ் பண்றது கோல்டன் ப்ரவுன் சுகர். இப்போ நம்ம கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்க போறோம். இதுல 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்கலாம். அடுத்தது இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது எப்போதுமே சலிச்சு யூஸ் பண்றது நல்லது. அப்பதான் கட்டி ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ இதுல கட்டி சேராத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 2 முட்டையோட எல்லோ மட்டும் சேர்க்கலாம். ஒருவேளை நீங்க முட்டை சேர்க்க விரும்பலன்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் முதல்லயே கொக்கோ பவுடரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையோட எல்லோ யூஸ் பண்றதுனால கொஞ்சம் நல்லா க்ரீமியா இருக்கும் புடிங். முட்டையையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்ததும் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாம். லோ ஹீட்லேருந்து மீடியம் ஹீட் யூஸ் பண்ணலாம். நம்ம கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணியிருக்கிறது ஈஸியாக கீழே படியும். அதனால் ஃபுல்லாக கலக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரதுக்கு அப்ராக்சிமேட்டாக 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்பூனுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேப்பு ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு வரையும் லாங்காக எப்போ வருதோ அப்போது உங்களோட புடிங் ரெடின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்டு வரையும் அந்த கேப் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலில் அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த புடிங்க்கு பேஸாக ஒரு பிஸ்கெட் அல்லது கேக் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஹோல் வீட் குக்கீஸ். இதுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வீட்லேயே அவைலபிளாக இருக்கிற எந்த பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பிளெயின் வால்நட் கேக் வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட நம்ம பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ புடிங்கை நம்ம இதில் லேயர் பண்ணிடலாம். பிஸ்கெட்டும் புடிங்கும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கீழே உள்ள கேப் கொஞ்சம் ஃபில் ஆகிறதுக்கு லைட்டாக கவுண்டரில் டேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். இதில் நான் விப்டு க்ரீம் சேர்க்குறேன். இது ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட சாக்லேட் சிப்ஸோ இல்லை சாப்டு ஆல்மண்டோ யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.